சிங்கத்தின் பங்கு. ஒரு வறட்சியான காலகட்டத்தில் ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் ஒரே பஞ்சம். அதனால் நிறைய மிருகங்களுக்கு வேட்டையாடி சாப்பிட உணவு எதுவுமே கிடைக்கவே இல்லையாம். அதனால் காட்டு மிருகங்கள் எல்லாம் ரொம்ப நாளாகவே பசியோடவே இருந்துச்சுங்க. அதனால் ஒரு சிங்கம், ஒரு நரி, ஒரு ஓநாய் 3 சேர்ந்து வேட்டையாடலான்னு முடிவு செஞ்சிச்சுங்க. அதன்படி ஓநாய் ஒரு கழுதையை துரத்துக்கிட்டு வந்துச்சு. அந்த நரி அந்த கழுதையை தப்பிக்க விடாமல் மறைச்சு நின்றுச்சான். நடுவில் இருந்த சிங்கம் அந்த கழுதையை ஒரே அடி அடித்து கொன்னுடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வேட்டையாடி நல்ல உணவு கிடைக்க போகிறங்கிற சந்தோஷத்தில் 3 மிருகங்களும் சாப்பிட உட்காந்துச்சுங்க. ஓநாய் அந்த கழுதையை பிச்சு போட்டுச்சு. நரி அதை 3 பங்காக பிரிச்சுது. உடனே அந்த சிங்கம் முதல் பாகத்தை எடுத்து, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, அதனால் இந்த பகுதி ராஜாவுக்கு தான் சொல்லி தின்னுடுச்சான். அடுத்ததாக இருந்த பகுதியை எடுத்து, நான் இங்கே இருக்கிற எல்லா மிருகங்களை விட பலசாலி, அதனால் இந்த பகுதி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அதையுமே சாப்பிட்டுச்சான். 3ஆவதாக இருக்கிற பகுதியை சாப்பிட போகும்போது சிங்கத்தை பார்த்து ஓநாய் கேட்டுச்சான், நம்ம எல்லாரும் தானே வேட்டையாடி இதை சாப்பிட்டோம், நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்டுச்சான். உடனே கோபமான அந்த சிங்கம் அந்த ஓநாயை ஒரே அடியில் அடித்து கொன்னுடுச்சான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த நரிக்கிட்ட, நீங்கள் எதுவும் எங்ககிட்ட கேட்கணுமான்னு கேட்டுச்சான் அந்த சிங்கம். அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான விஷயம், அது எங்கிட்ட இருக்கிறனால தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை புரிஞ்சிக்காத ஓநாய் தான் அடிபட்டு கிடக்குன்னு சொல்லிச்சான். இதை கேட்ட சிங்கம், இந்த நரி தன்னோட புத்திசாலித்தனத்தால் எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த 3ஆவது பங்கு அந்த நரிக்கே கொடுத்துருச்சான். புத்திசாலியான நரி தன்னோட இரையை தேடி கடைசியில் சாப்பிட்டுருச்சான்.